இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குட் மார்னிங் டு ஆல். நேற்று மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த சேட்டில் உங்களுக்கு தெரியுது. நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லைனை உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். ஸோ அந்த லைனில் எப்படி மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இதில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட்டுடைய லாஸ்ட் சப்போர்ட்டாக இருந்திருக்க இந்த பாயிண்டில் வந்து 500 தான் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. நேற்று சொல்லியிருந்த மாதிரி 500 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வந்திருக்கு. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லைனை பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் மேலேயே இருக்குது. சரி, ஏன் இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து ஏன் மார்க்கெட்டு மேலே போகலை அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறப்ப மைனஸில் தான் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,977 வரைக்கும் ஹை போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 22,500 கிட்ட வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டை வந்து கவுத்து விட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேபி இன்றைக்கி மேலே ஏறிச்சு அப்படின்னா எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும், நீங்கள் எங்கேருந்து ட்ரேட் எடுத்தால் சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேற்றோடைய ஆக்டிவிட்டியில் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அதுதான் பார்ப்போம். ஸோ டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெட்டாக சொல்கிறப்ப 3000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக சொல்கிறேன், 5000 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா இந்த ட்ரேட் வார். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டுருக்காரு. யார் அப்படின்னா இந்த இவர் தான், இந்த மனுஷன் தான் கொண்டு போயிட்டுருக்கிறாப்புல. ஸோ அவரை பார்த்தாவே இப்போ கொஞ்சம் பயமாதாக இருக்குது. என்ன நடக்க போதே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கிறாரு. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ் கண்ட்ரி வந்து சைனாவுக்கு எதிராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 34% அவங்க வாபஸ் வாங்கலை அப்படின்னா நாங்கள் அகெயின் வந்து ஒரு 50% வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து போடுவோம், டேரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேற்றிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டார். பட் ஆனால் டபுளாக போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 34% சைனா வந்து வாபஸ் வாங்காத காரணத்தினால 104% வந்து டேக்ஸாக போட்டிருக்காங்க. அதாவது சைனாவிலேருந்து ஒரு பொருள் வந்து இதுக்கு வருது, யூஎஸ்க்கு வருது அப்படின்னா 100 ரூபா விலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 100 ரூபா பொருளை 204 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய சமாச்சாரம். இது எதுக்கு இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கும் புரிய மாட்டேங்குது. சைனா மேலேயே அவ்வளோ காண்டில் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே ட்ரேட் வாருங்கிறது நமக்கு தாங்க நடந்துகிட்டு இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்போ. ஆமாம், நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி நேற்று நல்லா காலையில் நல்லா இதில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22,977 வரைக்கும் ஹை போயிருந்தது. ஸோ அதையும் உங்களுக்காக நான் காட்டுறேன். அது எங்கேருந்து கீழே இறங்குச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்காக நான் அதில் ஷோ பண்ணுறேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டியோடைய சார்ட்டை வந்து நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய ட்ரேடிங் வியூலேயே பார்த்துடலாம். எஸ், கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22,300 வந்துடுச்சுங்க. 377 வந்துருக்குங்க. ஓ காட், என்ன நடக்க போகுது மார்க்கெட்டை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி வந்துச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு, இந்த க்ரீன் லைன், இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 21,900 சில்லற இதுக்கு வந்துடும். ஸோ நேத்தோடைய சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய பாயிண்ட்லேருந்து தான் திரும்பி இருக்குது இல்லையா. ஸோ கிஃப்ட் நிஃப்டியோடைய ரிவர்ஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி என்னங்க அது, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ளூ லைனை தொட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டச் ஆகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கியிருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதை நீங்கள் இப்படின்னு நினைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வீக்லி சப்போர்ட் லைனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியும். ஒரு பிவோட் ரேஞ்சிலேருந்து இது வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. எஸ், கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங் பிச்சில் தானே இருக்குது. மார்க்கெட் வந்து செல்லிங் பிச்சில் தான் இருக்குது. ஸோ செல்லிங், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,977. நான் போட்டிருக்க அந்த ப்ளூ லைன், அதாவது ரெசிஸ்டன்ஸோடைய பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே ஒரு ப்ளூ லைன் காட்டும் பாருங்களேன். 22,982ங்கிறது இந்த ப்ளூ லைன். ஸோ 77 ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைனுக்கு வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். அதாவது 21,600. ஓ காட் பியூட்டிஃபுல். ஓ வீக்லி பாயிண்டில் பார்க்குறப்ப 600. இதே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்ட்ராடே சப்போர்ட்டில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 22,900 சில்லற தான் இருந்தது. ஸோ ஓகே, ஆக மொத்தத்தில் மார்க்கெட்டை வந்து ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு கீழே இறக்கிட்டாங்க. இன்னமும் வந்து அடிஷ்னல் டேரிஃப் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு 104%. அதுக்கு மார்க்கெட் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்மளுடைய மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா அப்படிங்கிறத சொல்லுயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தா வந்துட்டேன். எஸ், எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 22,900 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நேற்று வந்து கிஃப்ட் நிஃப்டி 22,977 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா 22 உடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,160, 180ங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதையும் உடச்சி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 22 உடச்சிரும். இதுதான் ரேஞ்சு. ஸோ இது வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் அக்ரெசிவாக கீழே இறங்குறப்பையும் இந்த ஃபினான்ஸ் செக்டாரும் பேங்க் செக்டாரும் ரொம்பவே சப்போர்ட் கொடுத்து நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஃபினான்ஸ் கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பேங்கிங் செக்டராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 51 போகுமாங்கிறது தெரியல. ஏன்னா 50,984ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வருது. எப்படியும் கேப் டவுன் ஓப்பன் பண்ணாங்கன்னா 50,000 கீழே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 49,640ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஸோ 840, 49,840 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் முடக்கிது அப்படின்னா 640. ஸோ மார்க்கெட் எப்படின்னு கீழே தான் கொண்டு வருவாங்கன்னு தெரியுது. இப் சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா எந்த இடத்துலேருந்து நீங்கள் செல் அடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த லைன்லேயே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துக்குங்க. யூஎஸ் டேரிஃபுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ இது வந்து இன்னமும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த செல்லிங் இதெல்லாம் வந்து நான் டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். ஒன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸோ இதுதான் நேற்றோடைய லைனு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த அந்த லைனை வந்து இதில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து கேப் டவுனுக்கு தான் பாசிபிள் அதிகம். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ராடே சப்போர்ட்டில் இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் பாசிபிள் அதிகம். 22,40. ஸோ சொன்ன மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். என்ன காரணம் கரெக்டாக அந்த லைனில் இருந்து திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லைனில் உடச்சி கீழே வந்துடுச்சு. ஸோ நேற்று கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ மேலே போனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் 2 அப்படிங்கிற லைனில் இருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகி மறுபடியும் சப்போர்ட் 3ங்கிற லைனுக்கு வந்து அகைன் அதுக்குள்ளே ஆடி இருக்குது. அவ்வளோதான். இதுதான் சைட்வேஸில் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. இப் சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்லிங் கடிக்கிறதுக்கு பாருங்கள். நம்மளுடைய ஆர்பிஐ பாலிசிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய நேற்று சப்போர்ட் லைனில் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அது வந்து எப்படி லைன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஓகே, நேற்று மார்க்கெட்டு நம்மளுடைய சப்போர்ட் லைனில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் 2 லைனில் தாங்க இருந்திருக்கு. மோஸ்ட்லி சப்போர்ட் 2 லைனில் தான் இருந்துச்சு. சப்போர்ட் 1லேருந்து மோஸ்ட்லி சப்போர்ட் 1க்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்றோடைய சினாரியோ, இன்னோடைய சினாரியோன்னு காட்டினேன். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. நேற்று சொன்ன மாதிரியே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரிஃபை வந்து ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் 104%. இது வந்து மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி. ஸோ மோஸ்ட்லி 25
பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ சப்போஸ் அது கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் பேங்கிங் செக்டாருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். இதுதான் விஷயம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நல்லா நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மேலே போனாலும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸோ மோஸ்ட்லி செல்லிங்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கி ஏறிச்சு அப்படின்னா நிறைய குவான்டிட்டி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நிறைய வாங்கி வைங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன். டாடா பாய்.